ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா க்ரீன் தோசை ஒன்று பண்ண போகிறோம். க்ரீன் தோசை அப்படின்னோன்னா நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ண போகிறோன்னு மட்டும் பயந்துடாதீங்க. ஃபுட் கலரை எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் இது ரொம்ப ஒரு மெடிசன் சொல்லலாம். என்னென்னா இப்போ இருக்கிற வின்டர் சீசனில் குழந்தைங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா சளி, இருமல், காய்ச்சல் இதுதான் மெயினாக வரும். அதை வந்து நம்ம மெடிசனாக கொடுக்குறத விட இது மாதிரி மூலிகைன்னு சொல்லலாம். இது எப்படி கிடைக்குன்னா, இது நிறைய பேர் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த யூஸ் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல. இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அந்த க்ரீன் தோசை அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மொசு இலை, அப்புறம் கொஞ்சம் மிளகு, சீரகம், சால்ட்டு, அப்புறம் நம்ம ஆயில் வந்து எப்போதும் வந்து என்ன ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த தோசை மட்டும் என்ன யூஸ் பண்ணணும்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த தோசைக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம சட்னிக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் இருந்தால் போதும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காரத்துக்கு சிகப்பு மிளகாய் இருக்குது இல்லையா, அது 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஒரு இட்லி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இட்லி மாவு நம்ம வீட்டில் அரைக்கிறது தான். உங்களுக்கு எந்த குவான்டிட்டியில் தேவையோ அந்த குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மொசு இலை இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா வாஷ் பண்ணுறது மட்டும் இந்த இலையை வந்து ஒன்றா வாஷ் பண்ணுங்கள். எப்போதுமே நம்ம காமனாக கீரைலாம் அலசுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபுல்லாக போட்டு அலசாமல் ஒன்றா எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது இந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் நல்லா தேய்ச்சி இப்படி நல்லா தண்ணி போட்டு கழுவுனிங்கன்னா அதில் உள்ள டஸ்ட்டு அப்படி ஏதாவது பூச்சிக்கிச்சு இருந்ததுன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்றனால கொஞ்சம் ஹைஜீனிக்காக நல்லா சுத்தமாக நல்லா கழுவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இலையை வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. கொஞ்சம் மிளகு, நம்ம இது வந்து சளிங்கிறதுனால மிளகு வந்து போட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப சளிக்கு நல்லது. அதனால் ரொம்ப போட வேணாம். குழந்தைங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸ்டார்ட். இப்போ நம்ம இந்த மொசு இலை, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நீங்கள் அரைச்சிக்கலாம். ஏன்னா அதை நம்ம ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். இது வந்து உங்களுக்கு வந்து இதுக்குன்னு தனியாக நீங்கள் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. வீட்டில் நம்ம இருக்கிற மிளகு, ஜீரகம் ஆல்ரெடி வச்சுருப்போம், எப்போதும் மாவு இருக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா இந்த மொசு இலை மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இது நம்ம ஃபஸ்ட்டு இந்த இலையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி ஊற்றி அதை ஃபுல்லாக க்ளீனாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இட்லி மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா அப்படி தோசை மாவு மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது எதுக்காக கொடுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து சளி, காய்ச்சல் அப்படின்னோடனே எடுத்தோடனே நம்ம மெடிசன் எடுத்து கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இது மாதிரி மூலிகை இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அப்படியும் கேட்கல அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட காமிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, எடுத்தோடனே நம்ம மெடிசன் போட்டு குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. இது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தான், இருந்தாலும் கொஞ்சம் தோசை மாதிரி நல்லா மொறுன்னு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம எப்படி ஊற்றி எடுக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த க்ரீன் தோசைக்கு ஒரு காம்பினேஷனாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். டொமேட்டோ சட்னி. தக்காளி 1 போதும். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 4 எடுத்துக்கோங்க. அப்புறம் சிகப்பு மிளகாய் 2 எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தோல் உரிச்சிட்டு இதை ஃபுல்லாக வந்து பச்சையாகவே போட்டு ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். எப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ சட்னிக்கு நம்ம என்னென்ன போட போகிறோம்னா வரமிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டு இதை அப்படியே கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சட்னியை நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் அதில் பச்சையாக அரைச்சி வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும்.
இந்த சட்னி நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். தக்காளி சட்னி, அது எந்த டைப் ஆஃப் தக்காளி சட்னியாக இருந்தாலும் ஓகே. இது வந்து யூஸ்வலாக நான் வந்து இந்த க்ரீன் தோசைக்கு இது மாதிரி டொமேட்டோ சட்னி தான் செய்வேன். இது வந்து கொஞ்சம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ கடாய் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு மட்டும் போட்டுருங்க. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்தோன்னே இந்த பச்சையாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தக்காளி, வெங்காயம், மிளகாய், இது மூணுத்தையும் பச்சையாக அரைச்சி வச்சதை இதில் அப்படியே கொட்டிடுங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றி நல்லா அதை கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து அந்த கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக மாறும். நல்லா ரெட்டிஷாக மாறணுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணால் போதும். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம இட்லி மாவு வச்சுருக்கோம், அந்த முசு இலை இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும்தான் நம்ம தனியாக அரைச்சி அதில் சேர்க்க போகிறோம். இல்லைன்னா மிளகு, ஜீரகம் தான் ஆட் பண்ண போகிறோம். இது நீங்கள் வந்து இந்த தோசை என்ன பண்ணணும், ஒரு 3 டேஸ்க்கு வந்து காலையில் வெறும் வயிற்றில் பசங்களுக்கு கொடுக்கணும். காலையில் வேறு டீ, காஃபி, மில்க்கு அது மாதிரி எதுவும் பசங்களுக்கு கொடுக்காம டைரெக்டாக அந்த தோசையை வந்து நம்ம ப்ரஷ் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 3 டேஸ் கொடுத்திங்கன்னா போதும். சளி, இருமல் எல்லாம் வெளியாகிடும். குழந்தைங்களும் நல்லா ஃப்ரீ ஆகிடுவாங்க. எடுத்தோடனே மெடிசன் கொடுக்காம இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் என் குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இது மாதிரி காய்ச்சல், சளினா இது மாதிரி ஹோம் ரெமெடி தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அது வந்து நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. இது எல்லாம் நம்ம இப்போ புதுசாக கண்டுபிடிச்சது கிடையாது. எல்லாமே நம்ம வந்து பாட்டிங்க, தாத்தாங்க எல்லாம் சொல்லி அவங்க சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதை ஜஸ்ட்டு நம்ம இனி கொஞ்சம் ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லது. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த பாருங்கள் கொதித்து கலர் வந்து மாறிடணும். மாறினுச்சுன்னா போதும். இதோட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். தோசைகள் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இல்லையா க்ரீன் மாவு, அதை வந்து நல்லா சூடானோன்னா ஊற்றிடலாம். அதே மாதிரி நம்ம காமனாக எப்படி நம்ம தோசை ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இதுக்கு வந்து ஃபுல்லாக நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா க்ரீனாக இருக்குல்ல பார்க்கவே. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. உங்களுக்கு காரம் மட்டும் நீங்கள் மிளகு வந்து காரமாக சில குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் காரம் மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை கம்மியாக தான் காரம் எடுத்துப்பாங்க அப்படின்னா மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் அதே ப்ராசஸ் தான், வேறு ஒன்றும் அதில் சேஞ்சஸ் இல்லை. இப்போ நம்ம அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ க்ரீன் தோசை ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு ஒரு டொமேட்டோ சட்னி உங்களுக்கு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த முசு இலை கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க. அப்படி எதுவும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த யூஸ்வலாக கீரை விற்கிறாங்க இல்லையா, அந்த பாட்டி, அக்கா அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு 2 கொத்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு போதும். ஒரு 3 நாளைக்கு யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சளி, இருமல் எல்லாமே குணமாயிடும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வர்ஸ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க.